இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு பிரெட் அல்வா தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிரெட் அல்வா தாங்க பார்க்க போறோம். அதுக்கு ஒரு 8 பிரெட் எடுத்திருக்கேன், அரை கப்பு சீனி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நெய் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான முந்திரி, திராட்சை தேவைக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க தேவையான பொருள். பிரெட் அல்வா செஞ்சிடலாம் வாங்க. ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் டைம் எடுக்குங்க. இப்போ வந்து பிரெட்டை 2ஆக கட் பண்ணிக்கிறேன். 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டேன். இது எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் சூடாயிட்டான்னு பார்க்கலாங்க. இது சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். சூடாயிட்டான்னு பார்க்கலாம். நல்லா சூடாயிடுச்சு. மிதமான தீயில வச்சுக்கோங்க. ப்ரெட்டை போட்டு ப்ரெட்டை பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்க, நான் ஒரு 2 தடவை பொரிச்சு எடுத்துக்கிறேன். பாருங்க, பொரிச்சாச்சு. சாஃப்டான ப்ரெட்டுங்க. நல்லா இன்னைக்கு சாஃப்டான ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். பொரிஞ்சிச்சு. இந்தளவு பொரிஞ்ச போதும் எடுத்துடலாம். பாருங்க, எல்லாம் எடுத்து வச்சாச்சு. எல்லாம் பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. சீனி பாகு வச்சிடலாம். ஒரு 3 ஸ்பூன் நெய் எடுத்துருங்கல்ல, அதில் இருந்து 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி போட்டு ப்ரௌனிஸ் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ப்ரௌனிஸாக வறுத்து எடுத்துக்கலாங்க முந்திரியை. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அல்வா. திராட்சை போட்டு எடுத்துக்கலாம். திராட்சை அப்படி பொங்கி வருது பாருங்க. எடுத்துக்கிறேன். சீனி அதே நெய்யில் சீனி பாகு வச்சுக்கலாங்க. சீனி பாகு 1 டம்ளர் தண்ணி விடுறேன். 1 டம்ளர் தண்ணி விடுங்க. அந்த அரை கப்பு சீனி தான் எடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா சீனி எடுத்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீனி தண்ணி விட்டுக்கோங்க. சீனி போட்டுக்கலாம். சீனி வந்து அரை கப்பு சீனி எடுத்துருக்கேன், போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா சீனி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது நல்லா கரைஞ்சி கொஞ்சம் பாகு பதத்துக்கு வரட்டும், ஒரு கம்பி பதத்துக்கு வரட்டும். லைட்டாக பிசு பிசுன்னு வந்தால் போதும். சிட்டிக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கொதிச்சிருச்சு. 4 ஏலக்காய் தட்டி வச்சுக்கலாம், அதில் போட்டுடலாம். இந்த பிசு பிசுன்னு வந்துருச்சு. ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். எல்லா ப்ரெட்டும் சேர்த்துக்கலாம். பிரெட்டை எல்லாத்தையும் சேர்த்து அப்படி கிளறிடுங்க.
ப்ரெட் அப்படியே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வரட்டும். இதை மிக்சியில் கூட அடித்து பொடி பண்ணி போட்டுடலாம். இப்படி போடலாம், மிக்சியில் அடித்து பொடி பண்ணி போடலாம். இது ப்ரெட்டு கரைஞ்சிரும். இது கரைஞ்சி வரட்டும். நல்லா கரைஞ்சிருச்சு. இது அப்படியே அல்வா பதத்துக்கு சுருண்டு வரணுங்க. அதில் 2 ஸ்பூன் நெய் வச்சுருந்தேன்ல, அது 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். நல்லா அல்வா பதத்துக்கு அப்படியே வேகட்டும். பாருங்க, 2 ஸ்பூன் நெய் விட்டேன். அந்த நெய் பாருங்க அப்படி பிரிஞ்சு வருது. நல்லா பிரிஞ்சு அப்படி சுருண்டு வரணும். வந்தால் அல்வா ரெடி ஆயிடும். நல்லா சுருண்டு வந்துருச்சு, அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இது வந்து 5 நிமிஷம் டைம் எடுத்துருக்குங்க சுருண்டு வர்றதுக்கு. கிளறி விட்டுட்டே இருந்தேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் அப்படியே முந்திரி வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கலாம். முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, அல்வா ரெடி ஆயிட்டு. பாருங்க, சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் 1 ஸ்பூன் நெய் இருக்குதுல்ல, அது வேணும்னா போட்டுக்கலாம். இதுவே கொஞ்சம் நெய் இருக்குது, அதனால் போதும்னு விட்டுட்டேன். 2 ஸ்பூன் நெய் தாங்க விட்டுருக்கேன். அல்வா ரெடி ஆயிடுச்சு. அல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பராக பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம கல்யாண வீட்டு அல்வாவோட நம்ம செய்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இனிப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் முக்கால் கப்பு போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இனிப்பு சேர்க்குறவங்களா இருந்தால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள்.